திரு ஃபிலிக்ஸ், நிறைவான சுற்று உங்களுடைய. டாஸ்மாக் நம்ம நினைக்கிறோம் தமிழக அரசுக்கு அதிக வருவாய் ஈட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே டாஸ்மாக் நட்டத்தில் ஓடுது, பல பேருக்கும் தெரியாது. ஏன்னா டாஸ்மாகில் நடக்கிற ஊழல் தான் பெரும் ஊழல். நேராக ஃபேக்ட்ரிலேருந்து டாஸ்மாக் குடவுனுக்கு வந்து குடவுன்லேருந்து கடைக்கு போகணும். அப்போ தான் ஒரு செயின் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். நேராக குடவுன்லேருந்து கடைக்கு போயிடுது. அங்கே விற்கிற காசு எங்கே போகுது யாருக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட 50,000 கோடி, ஒரு ஐ திங்க் ஒரு 15 கம்பெனிஸ் தான். 15 கம்பெனிஸை வந்து ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடியை வந்து டர்ன் அவுட் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலு. அன்அஃபிஷியலாக இன்னும் எத்தனை கோடி அங்கே போகுதுன்னு தெரியல. அதற்கு அடுத்தது 32 லட்சம் வேலைவாய்ப்புகள்னு சொன்னார். அது குறித்து நம்ம சிஎம் பேசும்போது 80 லட்சம்ன்றாரு. யார் சொல்கிறது உண்மை? வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைச்சிது? வெள்ளை அறிக்கை கொடுங்க. வெளிநாட்டிலேருந்து 12 லட்சம் கோடி முதலீட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. எந்த கம்பெனிஸ் அப்படி 12 லட்சம் கோடி கப்பலில் எடுத்து வந்தீங்களா, ஃப்ளைட்டில் எடுத்து வந்தீங்களா, எதில் எடுத்துகிட்டு வந்தீங்க? தயவு செய்து அதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஜிடிபி பற்றி சொன்னார். உண்மையிலே ஜிடிபி இந்த தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு தமிழர்களாகிய நமது உழைப்பு தான் காரணம். இந்த ஜிடிபியை கொஞ்சம் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஜிடிபி டிவைட் பண்ணி பார்ப்போம். நம்ம தமிழக பாப்புலேஷனில் 40% அக்ரேரியன் பாப்புலேஷன். அக்ரிகல்ச்சர் க்ரோத்து டவுனில் போயிருக்கு, மைனஸில் போயிருக்குது. இத்தனைக்கும் இவங்க அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் போட்டாங்க. அதுக்கு அடுத்தது மேனுஃபேக்சரிங் செக்டார் 30% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி லைக் முடி வெட்டுறவர், ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறவர், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் எழுதுகிறவர், ஹோட்டல் நடத்துகிறவர், டூரிசம் நடத்துகிறவர், இந்த சர்வீஸ் செக்டார் தான் 50% உங்களுக்கு வந்து ஜிடிபியில் ஏற்றமாக இருக்குது ஒழிஞ்சு. அது நம்முடைய மனித உழைப்பில் வந்தது அந்த ஜிடிபி. அதனால் இந்த கவர்மெண்ட் முன்னெடுத்த விவசாயம் ஃபெயிலு. 40% மக்கள் அதில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்க வந்து ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி கொடுத்து, கரண்ட் கொடுத்து, தண்ணி கொடுத்து மேனுஃபேக்சரிங் செக்டார் வச்சாங்களா, அதுவும் அவுட்டு. அதனால் இந்த அரசு உருட்டு அரசு. இதற்கு மாற்று ஒரே அரசு திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி மட்டுமே மாற்று என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தெரு தெருவாய் படிப்பகம் திறந்து படிக்க வைத்தவர் நமது ஐயா காமராசர் விருது வாங்கிய ஐயா இதயத்துல்லா அவர்களிடம் சொல்கிறேன். தெரு தெருவாய் படிப்பகம் திறந்து படிக்க வைத்தவர் காமராசர். அதே தெரு தெருவில் குடிப்பகங்கள் திறந்து நம்ம எல்லாம் குடிகாரர்களாக மாற்றியது திராவிட மாடல். தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் என்று தேர்தலுக்கு முன்பாக வீதி வீதியாக தெரு தெருவாக பேசியது நானோ தாவேகா தோழர்களோ அல்ல, பேசியது அம்மையார் கனிமொழி அவர்கள். வீதி வீதியாக பேசினார். நாளை திமுக அதிகாரத்திற்கு வந்தால் மதுக்கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என்றார். இதுவரை எத்தனை மதுக்கடைகளை இந்த கடைசி 5 ஆண்டுகளில் திமுக மூடி இருக்கிறது என்ற கேள்விக்கு ஐயா பதில் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு சொன்ன வாக்குறுதியில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. அதற்கடுத்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை. 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை இஸ்லாமிய சிறைவாசிகள் நீங்கள் விடுதலை செய்திருக்க என்ற கேள்வியும் உங்கள் முன்னால் வைக்கிறோம். இது போல பலாயிரக்கணக்கான கேள்வி முன்னிருக்கு எங்களுக்கு. அதனாலதான் நாங்கள் சீமானின் கரம் பிடித்து நாம் தமிழராய் களத்தில் அரசியல் களத்தில் நிக்கிறோம். யாரோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து நிக்கிறோம். இந்த தேசத்தின் குடியரசு தினத்தில் நம்ம சொல்றோம், பகத்சிங் சொல்றான், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என்னுடைய கனவு இந்தியா என்று சொன்னான் பகத்சிங். அதேதான் இன்றைக்கு சீமான் சொல்கிறார். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தமிழர்களுக்கு கிடைக்கணுங்கிறாரு. ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க பொங்கலுக்கு 3000 கொடுக்குறோம். நீங்க ஏன் இத்தனை 4 பொங்கல் கொடுக்காத 3000 இந்த பொங்கலுக்கு ஏன் கொடுக்குறீங்க? நிறைவான கருத்துக்கள், பதில்கள் மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும். புது குற்றச்சாட்டுகள் வேணா நிகழ்ச்சி முடிக்கணும். எஸ், இதே சும்மா சுருக்கமாக சொல்லணும்னா உருட்டு, திருட்டு, புரட்டு, மிரட்டு, இவ்வளோதான் சுருக்கமாக. உருட்டு அப்படிங்கிறது தேர்தல் அறிக்கையிலேருந்து ஆரம்பிக்கும். அதில் உள்ள உருட்டாது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே திருட்டு, எவ்வளோ ஆட்டையை போடணுமோ ஆட்டையை போட்டுருக்கோம். சகோதரர் ஃபெலிக்ஸுக்கு சொல்கிறேன், எதுக்கு துறை வாரியாக போகணுமே, மொத்த எல்லா துறையும் சேர்த்து 3 லட்சம் கோடி அடிச்சிட்டாங்கிற நாங்கள் கவர்னர் ஆதாரபூர்வமாகவே கொடுத்தாச்சு. நாம் எதுக்கு டாஸ்மாக் அதுன்னு பார்க்கணும். ஸோ உருட்டு, சுருட்டு, அடுத்தது மிரட்டு. இதை யாரும் கேள்வி கேட்டான்னு வச்சுங்க, விமர்சனம் வச்சாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு ஒரு 15 நாளைக்கு போட்டுருணும். மிரட்டு. அடுத்தது புரட்டுங்கிற என்ன தெரியுமா, எந்த சாதனையுமே செய்யாமல் அடுத்தவங்க சாதனைக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பாருங்கள் பாலார் ஓடுகிறது, பாருங்கள் தேனர் ஓடுகிறது. இதுக்கு காரணம், நாளைக்கு இது சொன்னால் கூட ஆச்சரியம் இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் ஆங்கிலம் கட்டுறது கருணாநிதினால தான். டொனால்ட் ட்ரம்ப் ஆங்கிலம் கட்டுறது கருணாநிதி தான். சைனாவில் மாவோயிஸ்டும் சுயமரியாதையோடு எழுந்து நடப்பது மு.க. ஸ்டாலினால தான். உருட்டு, சுருட்டு, புரட்டு, மிரட்டு, இவ்வளவு மட்டும்தான் திமுக. நண்பர் சத்யன் சொன்ன அத்தனைக்கும் எடுத்துக்காட்டு அதிமுகவிலே தான் இருக்கிறது. சுருட்டியது யார் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது. A1, A2, A3, A4, அதில் A1 இல்லை.
A2 A3 A4 இருக்கிறது. ஆக அதில் சுருட்டியது யார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு இப்பொழுதும் நான் கேட்கிறேன், நாராயணன் அண்ணனுடைய ஒன்றிய அரசு என்ன சொல்லியிருக்கிறது? பெண்களின் பாதுகாப்பில் சிறந்த நகரம் எது என்று கேட்டால் சென்னை. அவரே மத்திய பிரதேசத்தில் ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்ட போது நான் சென்னைக்கு தமிழ்நாட்டிற்கு போகிறேன், ஏனென்றால் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் மீடியாவில் பார்ப்போம். அப்படியானால் இருக்கலாம், சில குறைகள் இருக்கும், நான் மறுக்கவே இல்லை. யார் ஒருவர் ஆட்சிக்கு வந்தாலும் சில குறைகள் இருக்கலாம். ஆனால் நிறைகள் என்னவாக இருக்கிறது? தமிழ்நாடு எங்கே இருந்தது, இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? தொழில்துறையில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம்? அங்கே சகோதரர் ஃபெலிக்ஸ் சொன்னார், நிர்வாகத்திலே இருக்கிற பிரச்சனைகள் சரி செய்யலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டை, இந்தியா மட்டுமல்ல கனடாவே தமிழ்நாட்டை தான் பின்பற்றுகிறது. தம்பி சொன்னார் சகோதரர் சத்யன், இங்கே நாங்கள் காலை உணவு போட்டவுடன் கனடாவிலே பாராட்டு வந்தது, நாங்களும் அதை பின்பற்றுகிறோம் என்று சொன்னார். உலகத்திற்கு முன்மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்ததும் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். தமிழ்நாட்டை இருந்த இடத்திலிருந்து இன்றைக்கு முதன்மை மாநிலமாக மாற்றி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு, தளபதி மு.க. ஸ்டாலினின் அரசு 2026 மீண்டும் வெல்லும். எங்கள் கூட்டணி இந்த தேசம் முன்னேறுவதற்கு உழைக்கும். நன்றி. எட்ட இலக்கத்துக்கு மேலே இன்னைக்கு தமிழ்நாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஜிடிபி ஏறத்தாழ 16க்கு மேலே போயிருக்கு. இது மாதிரி இதுவரை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கி பல லட்சம் கோடி வந்திருக்கு. இதெல்லாம் இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் நான் ஏற்கனவே சொன்னேன், அகில இந்திய அளவிலும் காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவை சுதந்திரத்துக்கு தந்தது மட்டுமல்ல, சுதந்திரத்துக்கு எதிராக பாஜக இருந்தது. மகாத்மா காந்தியை கொல்வதற்கு கூட சிலர் காரணமாக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இத்தகைய பெருந்தலைவர் காமராஜரை கூட டெல்லியிலே உயிரோடு எரிப்பதற்கும் துணிந்தவர்களையும் யார் என்பது நமக்கு தெரியும். ஆக இன்றைக்கு இந்தியாவிலே இதுவரை வளர்ச்சி என்று இருந்தது, இன்று மதவெறி என்ற ஒரு நிலைக்கு சென்று விட்டது என்பதோடு இன்றைக்கு உள்ள நிலைக்கு தொடர்ந்து இந்த தமிழக மக்கள் 2019, 21, 24, இனி 26 எல்லாவற்றிலும் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை தமிழகத்திலே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இனியும் கொண்டு வருவார்கள். காரணம், அவங்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கு விரோதமாக, தமிழர்களுக்கு நிதி கொடுப்பதிலே விரோதமாக, தமிழர்களுடைய கல்விக்கு விரோதமாக, தமிழர்களுடைய மொழிக்கு விரோதமாக எல்லாவற்றையும் எதிராக செய்யக்கூடிய பாஜகவோடு அதிமுக சேர்ந்ததால் மிதந்து கொண்டிருந்த ஒரு அதிமுக இன்னைக்கு கவிழும் நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலிலே காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். மீண்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். ஒரு நாடு, குடியரசு நாடு, குடிமக்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்க வேண்டுமே தவிர அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் மின்சாரம், அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் சுகாதாரம், இதுதான் மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. ஆனால் அனைவருக்கும் சாராயம், யாருக்குமே அனைவருக்கும் பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை.